ஹலோ, ஹாய், ஹாப்பி சண்டே. எல்லோரும் சண்டே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் வந்து கரெக்டாக ஏப்ரல் 27 எங்கிருந்தேன் நாகர்கோவில் போனேன். ரிட்டன் நான் வர்றதுக்குள்ளே அழகான கார்டன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, காடு போல் ஆயிடுச்சு. இது கம்புன்னு நினைக்கிறேன். இந்த குருவிக்கு போட்டது அதெல்லாம் முளைச்சி வந்துருக்குது புல்லாட்டம் பெருசாக. அதுவும் இந்த டிசம்பர் பூச்செடி பயங்கர பெருசாகிடுச்சு. எனக்கு டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்கும். நான் அதை அழகாக கட்டி தலையிலலாம் வச்சுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் அதை பறிச்சுட்டு பதியம் போட்டேன். பட் எனக்கு வேறு வழி இல்லைன்னா அது ரொம்ப 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 பெருசாகிடுச்சு. சரி, எப்படியுமே டிசம்பர் மாதத்துக்குள்ளே அது மறுபடியும் தழுத்து கண்டிப்பாக பூக்க ஆரம்பிச்சிருங்கிற நம்பிக்கையில் மூடு மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே முடிச்சு தான் போட்டேன். இன்றைக்கி காலையில் வீட்டில் எதை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. எது எங்கே வச்சுட்டு போனோன்னே தெரியல. கத்திரிக்கோலே கிடைக்கல. அப்படி என்கிட்ட களை வெட்டும் இல்லை. அது இல்லாமல் இந்த தோட்டத்தில் களை வெட்டு போட்டு வெட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குட்டி குட்டியாக நிறைய செடி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கையால் ஃபுல்லாக முறித்து போட்டேன். பாவம், இந்த இந்த பாட்டிலில் இருந்த மணி பிளான்ட் மேலே ஒருத்தர் ரொம்ப உயிரே வச்சுருந்தாரு. இப்போ செடியவே காணும், பாட்டில் மட்டும்தான் கிடக்குது. எல்லாமே அப்படியே அந்த ஃபுல்லாக புல்லுக்குள்ளே இருந்து தோண்டி வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி படுற இடத்துல வச்சுட்டு போயிருந்தேன். இது எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. ஒரு மாதம் நல்லா அழகாக பெருசாக இருக்காங்க மேடம். அதுக்கப்புறமா எல்லா செடியும் தேடி எடுத்தேன். இதில் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருந்தேன், எதுவுமே வரல, எல்லாமே செத்து போச்சு. ஓகே, எவ்வளோ புல்! ஐயோ, நான் கரெக்டாக ஒரு பாதி தோட்டம் முடிக்கிறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த வேப்பமரம் தன்னாலே முளைச்சி வந்துருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அது அழகாக ஒரு 1 ஃபீட்டுக்கு வளர்ந்துருச்சு. இதை கண்டிப்பாக நல்லா பெருசாக வளர்த்து எடுக்கணும். இது நேச்சுரலாக நல்ல ஒரு நிழல் தரும்போது இதில் நிறைய பேர்ட்ஸ்லாம் உட்காரும்ல, அந்த சவுண்ட் கேட்கவே நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்போது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி எல்லா புல்லையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். புல் எடுக்கும்போது வேறு இந்த ட்ரிப் இரிகேஷனும் கையோடி வந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக எறும்பு வேறு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று நைட்டு நாங்கள் கரெக்டாக ஒரு 1:45 சம்திங் தான் வீட்டுக்கு ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நைட்டே நான் ஒருக்கா பார்த்துட்டு தான் போய் தூங்கினேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் ஹவுஸ் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கடற்கடன்னு ஒரு 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 9 o'clock மேலே ஆறாயிடுச்சு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ வேறு குடிக்க போனேன். அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். ரொம்ப பார்த்து வச்சுருந்தேன். நான் ஒரு புல் வந்தால் கூட நான் இது பண்ணிவிடுவேன். ஆனால் இது டக்குன்னு காடு மாதிரி ஆகிடுச்சு. இனிமேல் இவ்வளோ தூரம் இவங்களை விட்டுட்டு போகக்கூடாது, பாவம். அப்புறம் நம்ம 7 days ரோஸ்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக பூத்துருந்தாங்க. நான் இந்த செடியில் இப்போ தான் இந்த மாதிரி பூ பார்க்குறோம். ரொம்ப அழகாக அடுக்கடுக்காக பூத்துருந்துச்சு. அப்புறம் இதில் பாருங்களேன், கலரு அப்படியே சிவப்பு கலரில் அழகாக தழுத்து வருது ரோஸு. இந்த முருகை பச்சை இல்லையா, இந்த தாத்தா செடி அதுவும் நிறைய இருந்துச்சு. சரி, பேசாமல் நான் ஒரு 2 ஜோடி முயல் வாங்கி வைக்க போகிறேன், குட்டி முயல். இந்த முயல் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போது எனக்கு ஒரு இந்த மாதிரி எங்கேயாவது 2 நாள் 3 நாள் போனால் அந்த புல்லெல்லாம் சாப்பிட்ரும்ல. ஆனால் ஒரு டவுட்டாகவும் இருக்குது, ஒருவேளை செடியும் சேர்த்து சாப்பிட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பார்ப்போம். ஆனால் முயல் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. நிறைய முள் குத்திச்சு, நல்லா எறும்பு கடிச்சிச்சு. ஏன்னா ஒரு கத்திரிக்கோளும் இல்லை. இது நல்ல வேலை மண் கொஞ்சம் தளர்வாக இருந்தனால அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பிடுங்க முடிஞ்சிச்சு. பட் நான் ஒரு 75% தான் க்ளீன் பண்ணேன், 100% க்ளீன் பண்ணல. கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி ஆக்கிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் அவங்களுக்கு பூஜை. ஸோ அங்கே என்ன நெக்ஸ்ட்டு கிளம்பணும். 10:30 to 11:30 அவங்களுக்கு ஸ்கூலில் பூஜை பண்ணிவிட்டு பேக்லாம் தராங்க. அதை போய் வாங்கிட்டு இருந்தோம். இந்த குப்பைமேனி மருந்துக்கு யூஸ் ஆகும் தான். பட்டு வேறு ஏதாவது வச்சுக்கலாம் இப்போதைக்கு. கொஞ்சம் எல்லாம் சைட் கிளியர் பண்ணலான்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே. நான் டுடே நிறைய செடியை கொஞ்சம் வேண்டான்னு பிடுங்கிட்டேன். பிகாஸ் அதுக்கு எவ்வளோ தான் ஸ்பேஸ் வேணும்ல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸில் இந்த பால்சன் செடி இதெல்லாம் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லை, நல்லா தூக்கி போட்டேன். அப்புறம் நிறைய குட் நியூஸ் என்னென்னா, இது என்ன பாரிஜாதம் பூத்திருந்துருக்கு இந்த செடியில். இதில் என்ன ஆச்சுன்னா, மொட்டு வரும், பின்ன அது அப்படியே விழுந்துடும், கீழே விழுந்துடும். பூக்கவே பூக்காமல் இருந்துச்சு. ஆனால் அழகாக இந்த டைம் 2 பூ பூத்து காஞ்சிருந்துருக்கு. ஸோ எனக்கு ஒரு ஹாப்பி. அப்போ அடுத்தடுத்து 2-3 மொட்டு இருக்குது, விரியும் போது நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நாட் ரோஸ்லேயும் மொட்டு வந்துருந்துச்சு. இந்த ரெட்டமில் இது ஃபஸ்ட்டு பூ பூக்குது. இதுக்கு முன்னே பூத்துறத நான் பார்க்கல, வீடியோவில் தான் பார்த்தேன். நான் நேரில் இனி தான் பார்க்க போகிறேன்.
நிறைய முட்டு வந்திருக்காங்க இவங்கெல்லாம். எனக்கு இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கல்யாணத்தில் வந்து இங்கே தாம்பூல போய் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு இந்த தேங்காய் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த செடி கொடுப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பர் விஷயம் இல்லை? இந்த தோட்டத்தில் வந்து கரெக்டாக ஒரு 3 கல்யாண வீட்டில் உள்ள செடி இருக்குது. அப்போ அதில் 2 வந்து நான் போனது, 2மே எங்கள் பக்கத்து ரொம்ப தெரிஞ்சவங்க கல்யாணம். ஸோ நமக்கு வந்து நோ கூச்சம், இப்போ எடு 2 செடி 3 செடியும் எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டிட்டு ஓடி வந்துட்டேன். இதில் இருக்கிற இந்த ரெட்டை முல்லை, பாரிஜாதம், இது எல்லாமே ஒரு கல்யாண வீட்டிலேருந்து எடுத்தது, எல்லாம் டபுள் டபுளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து பிச்சி செடி ஒன்று என்கிட்ட இருக்கும். அது வந்து 3 செடி எடுத்துகிட்டு வந்தால் 3ஐயும் ஒன்றா வச்சு தான் பெருசாக இப்போ வளர்ந்துட்டுருக்கு நம்ம தோட்டத்தில். அடுத்த சீசனுக்கு அதுவும் இனி பூக்க ஆரம்பிச்சிடும். அப்போது என்கிட்ட எல்லா சீசனுக்கும் பூக்கிற மாதிரி எல்லா செடியும் இருக்குது. காம்பவுண்ட் பண்ண ஒரு 2 செம்பருத்தி இருக்கும். அது வந்து என்னோடய அக்கா ஒருத்தங்க கல்யாணத்துக்கு போயிட்டு, சரி நீ எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இந்த வீட்டில் நிறைய பூக்கிற எல்லா செடியுமே கல்யாணத்தில் கொடுத்தது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அதனால் எல்லாருமே வந்து கல்யாணத்தில் செடியாகவே கொடுங்க. அதுவும் நல்ல கலர் கலர் செம்பருத்திலாம் கொடுங்க, சரியா? அப்புறம் நம்மளோட அழகு செடியெல்லாம் தேடி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த புல்லெல்லாம் பிடுங்கும்போது அதுவும் நிறைய கையில் வந்துருச்சு. சரி, ஓகே. இந்த செடி வந்து நிறைய பேர் தண்ணியில் போட்டும் வளர்க்குறாங்க, நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தேன். ஸோ நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சிருக்கேன். இதுக்கு பாருங்கள், பாதி தோட்டம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய வெள்ளை செம்பருத்தி அவ்வளோ அழகாக பூத்து இருந்துச்சு தெரியுமா, செம்மையாக இருந்துச்சு. முன்னெல்லாம் 1 பூ 2 பூ தான் பூக்கும். இப்போது மேடமும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தோட்டத்திலே ரொம்ப அழகி ஒருத்தன் உண்டு, பிங்க் கலரில் பூப்பாங்க. அந்த மேடம் என்னவோ தெரியல, ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, பூக்கவும் இல்லை, ரொம்ப டல்லாக இருக்காங்க. அவங்கள வந்து 2-3 நாள் போட்டோம், சரி பண்ணணும். இந்த எறும்பு வேறு என்ன ஐயோ கொலையாக கொன்றுச்சு. என்ன பண்ணுறது, கடி வாங்கி வலி வாங்கி வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இந்த கொடி வேறு எங்கே பார்த்தாலும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ புல் பிடுங்குறதுக்குள்ளடி கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு வந்து ரொம்ப ஐயோ தப்பு பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் விட்டனால இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ஒரே ஃபீலிங்ஸாக போயிடுச்சு. நிறைய பூ பூத்திருந்த செடியை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ, அது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நோய் வந்த செடி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னோடய ஜாதி மல்லி செடியும், அதில் ஒரே ஒரு பூ இருந்துச்சு, அது எவ்வளோ வாசனை தெரியுமா. எனக்கு வந்து இந்த பூ ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை விட மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். இது பாருங்க, நேச்சுரலாக ஒரு கொய்யா செடி வந்துட்டுருக்கு. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஜாதி மல்லி வந்து உடனே வாடின மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்லிகைப்பூவுக்கு கொடுக்குறது. அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தேன், ஒரு குட்டியோண்டு ஒரு முலாம்பழம். அப்புறம் இங்கேயும் ஒன்று, அங்கங்கேயும் காய் நிறையா வந்துருந்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்ல ஒரு பெரிய முலாம்பழமும் இருந்துச்சு. இந்த புல்லெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது சில கொடிகள்லாம் நான் பிச்சு போட்டேன். அப்புறம் பாருங்கள், திராட்சை கொடியும் நல்லா சேஃபாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்காங்க, நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதெல்லாம் குரங்கு விட்டு வைக்குமான்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சமாக குரங்கு கண்ணிலேருந்து மறைச்சி வச்சுருக்கேன். வளர்ந்துச்சுன்னா பறிக்க வேண்டியதான், பறித்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இந்த வண்டியில் வரவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த விதை எடுத்து போட்டது தான். அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூலாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு பாக்கமாக போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாமே மிங்கிள் ஆகிடுச்சு. நடுவில் வந்து ஒரு பெரிய கத்திரி செடி ஒன்று பெருசாக இலையெல்லாம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ இது இனி கொஞ்சம் காய்ச்சிச்சுன்னா, காய்ச்சி முடிச்ச பிறகு இதை கட் பண்ணால் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பவளமல்லி அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து புல்லெல்லாம் எடுத்தப்போ தான் அதோட ஹைட்டு எல்லாமே தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த பவளமல்லி எப்போ பூக்கும்னு ஆசையாக இருக்குது, பார்க்கணும். இந்த பவளமல்லியும் வந்து ஒரு மரமாக வளரும், அப்போ நமக்கு கொஞ்சம் நிழலாகவும் இருக்கும், நல்லா பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். நிறைய இந்த பால்சன் தான், அதெல்லாம் நான் பிடுங்கி வச்சுட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் மருந்துக்குள்ளதெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மேக்ஸிமம் 75% க்ளீன் பண்ண பிறகு இப்போ தான் தோட்டம் நல்லா கண்ணுக்கு தெரியுது. இவ்வளோ புல் இருந்திருக்கு உள்ள. அதுக்கப்புறமா நல்ல ஒரு கொஞ்சம் செடியெல்லாம் இப்போ தான் வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. கனகாம்பரமும் அழகாக ஒரு செடியிலேயே அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் ஒர்க்கா பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இப்போ ரொம்ப தோட்டம் மறுபடியும் குட்டி தோட்டம் மாதிரி ஆகிடுச்சு.
ஸோ கொஞ்சம் எல்லா பூவுமே பறிச்சுக்கிட்டேன். இந்த ஒயிட் செம்பருத்தியெல்லாம் அப்புறமா பறிச்சிக்கலான்ட்டு இந்த தலைக்கு வைக்கிற பூ மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஒயிட் ரோஸ் பூத்து இருந்துச்சு, அதுக்கப்புறமா 7 டேஸ் ரோஸ் பூத்து இருந்துச்சு. எனக்கு இந்த டைம் 7 டேஸ் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் வாடினதெல்லாம் பிச்சு போட்டுட்டேன். இதுதான் இப்போ உள்ள ஃப்ரெஷ்ஷான பூ. இது கொஞ்சம் பழைய பூ தான். இன்னொன்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே அடுக்கடுக்கடுக்கடுக்காக செம்ம பெருசாக அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் இது ரொம்ப ரொம்ப குட்டியாக பூக்கும், இப்போ வேறு லெவலில் பூத்துருக்கு. இனிமேல் எல்லா பூவும் இப்படியே பூத்தா வேறு லெவலில் இருக்கும். அப்போ ஒன்று வச்சாலும் போதும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கலரும் அது மாதிரி ரொம்ப பிங்க் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இதான் இன்றைக்கி கலெக்ட் பண்ண பூ. அப்புறமா நம்ம எப்பவும் போல் வீட்டில் இருந்து இந்த செடியெலாம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி 3 வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் சின்ன சின்ன செடியெலாம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒத்த மல்லியும் கிடச்சிருச்சு. அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டியும் இந்த மாதிரி 2-3 செடி வெரைட்டி கம்பு கொடுத்து விட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இதை முக்கியமாக பதியம் போடுற செடி மட்டும் ஒரு 3-4 டைப் வந்து பதியம் போட்டுட்டு இந்த பாட்டில் இருக்கிறது அப்படியே வெயிட் பண்ணலாம். அந்த ரெயின் லில்லி இருக்குல்ல, அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது வளரட்டும். மற்ற செடியெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேற்று வாடி இருந்தேன் துளசி பூஸ்டப் ஆகிட்டு அழகாயிட்டாங்க. இவங்கெல்லாம் புதுசாக வச்ச கற்றாழை, ஒரு அழகு செடி. இது பழைய 2 செடியும் தான். எல்லாம் வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் நம்ம பழைய செடி தான், இதெல்லாம் ஒரு விசிட் பண்ணியாச்சு. டேபிள் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு கலரில். அப்புறமா செம்பருத்தி பூ, எவ்வளோ செம்பருத்தி பூத்துருச்சு தெரியுமா? பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் செடியெலாம் பாவம் மெயின்டைன் பண்ணணும், நல்லா தண்ணியெலாம் விட்டுட்டு. இங்கேயும் டேபிள் ரோஸ் அப்படியே ஒரு காடு, குட்டி காடு மாதிரி ஆகிடுச்சு. நல்லா பெருசாக அழகாக வளர்ந்துருச்சு. அப்புறம் என்னோடய அரளிப்பூவும் நிறைய பூத்துருந்துச்சு. இது வந்து இப்போ தான் இவ்வளோ பூ ஃபஸ்ட்டாக நிறைய பூத்துது இந்த டைம் தான். ஸோ வீட்டுக்குள்ளே இந்த மணி பிளான்லாம் நிறைய செத்து போச்சு. மிச்சம் இருந்ததெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, எல்லோரும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ, டேக் கேர்.